ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் நம்ம குலசேகர பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். என் மனைவியோட குலதெய்வ கோவில் திருவிழாவுக்கு வந்திருந்தோம். திருவிழாவுக்கு முன்னாடி நம்ம ஆத்தாவை பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு குலசைக்கு நானும் என் மனைவி போக ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்தாலே தெரியும், குலசை ரோட்டில் நிற்கிறோங்க. அப்படியே இந்த ரோடை பார்த்தாலே நம்ம இந்த தசராவோட ஊர் கூட்டம் மக்கள் மேலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டமாக போகுமே, அதுதாங்க ஞாபகம் வந்துச்சு. அந்த ஞாபகத்தை அப்படியே மனசில் நிப்பாட்டிட்டு ஆத்தாவை பார்த்தலாமே சொல்லிட்டு கோவில் முன்னாடி போனால் அடைச்சி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, ஆடி திருவிழா கூட முடிஞ்சு கொஞ்சம் நாள் நாங்கள் போயிருந்தோமா. ஸோ இதில் போகிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா முன்னாடி மண்டபம்லாம் சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை நடக்கவும் முன்னாடி எங்களால் போக முடியல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி கடற்கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி கடற்கரைக்கு போயிட்டு நாகத்தம்மனை வேண்டிக்கிட்டு அப்படியே கடற்கரைக்கு போனோங்க. அப்படியே கடற்கரைக்கு வண்டியை விட்டோம்னா, தசராவுக்கே முக்கியமான மாலை விற்பனை அதிகமாக நடைபெற்று இருந்துச்சு. அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, அண்ணே மாலை வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எதுவும் கண்டுக்காமல் போனோம். ஃபஸ்ட்டு அண்ணேன்னாங்க, அப்புறம் அடேன்னாங்க, அப்புறம் டேய் வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் போய்ட்டு கடலில் காலை நினச்சிட்டு அப்படியே அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு ஒரு பக்தி கலந்த இதோட வண்டியை எங்கேயாவது போட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம பிள்ளையார் கோவில் பக்கத்தில் போட்டுடலான்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகலான்னு போய்கிட்டே இருக்குங்க. பார்த்தாலும் தெரியும், ஆடிக்கோடை முடிஞ்ச அந்த பந்தல் செட்டெல்லாம் அப்படியே இருக்குது. நம்ம எப்படா உள்ளே போவோம், ஏன்னா டைம் ஆகிப்போச்சு. 1 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நட சாத்திடுவாங்களே, அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இன்றைக்கி அம்மாவை பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனோம். நாங்கள் போன நேரம் நட சாத்துற டைம் ஒன்று கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஃப்ரீயாக போன உடனே அம்மாவை அப்படியே பார்த்த ஒரு செகண்டில் கண்ணே கலங்கிடுச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி தரிசனத்துக்காண்டி தான் மக்கள் பல பேர் பல கஷ்டங்களை அனுபவித்து எவ்வளவோ தூரத்தில் இருந்து அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஏக்கத்தோடு மக்கள் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்கிறது நமக்கு ஒரு அபூர்வம்னே சொல்லலாம். ஸோ நிதானமாக அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து நம்ம மனசில் இருக்க கஷ்டங்களை அவங்கக்கிட்ட சொல்லி, எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து கொடு, உனக்கு நான் எப்போவும் உனக்கு செய்ய வேண்டியது செய்வேன்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக வேண்டி கும்பிட்டுட்டு அடுத்து வெளியே வரும்போது நிறையா மக்கள் விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு 2 விளக்கு ஏற்றுவோம் சொல்லி விளக்கு வாங்கி வச்சு அம்மனுக்காக அப்படியே விளக்கை ஏற்றிக்கிட்டு அம்மாவை பார்த்து, போயிட்டு வரம்மா, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு நான் மாலையை சேர்ந்து உன் வேஷத்தோடு உன் எல்லைக்கு வருவேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அப்படியே கோவில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க.